அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பது ஹெட்ஜுலியூசன் என்று சொல்லக்கூடிய வேலி மசால். இதனுடைய பெயர் டெஸ்மாந்தஸ் வெக்கேட்டஸ். இது மிக முக்கியமான தீவன பெயர். நாம் ஆடு மாடுகளுக்கு அதிகமாக உபயோகிக்கக்கூடிய தீவன பெயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோஃபை என்று சொல்லக்கூடிய கம்பு நேப்பியர் கிராஸ். அடுத்து மிக முக்கியமாக கோஎஃப்எஸ் 29, கோஎஃப்எஸ் 31 என்று சொல்லக்கூடிய மருதாம்பு சோளப்பயிர். இதுதான் நம்ம ஆடு மாடுகளுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறோம். அதில் அதிகமாக இருக்கக்கூடியது கார்போஹைட்ரேட்ஸ் உள்ள நம்ம தீவனத்தை அதிகமாக பயன்படுத்துகிறப்ப மாடுகள் சினை பிடிக்கிறது கொஞ்சம் காலதாமதமாக ஆகும். எனவே மிக முக்கியமாக ஆடு மாடுகளுக்கு புரோட்டீன் ரிச் டயட் தேவை. இந்த வேலி மசாலில் அதிகமாக இருக்கக்கூடியது புரோட்டீன். நாம் ஆடு மாடுகளுக்கு தீவனங்கள் கொடுக்கும்போது அந்த கோஃபை அல்லது கோஎஃப்எஸ் 29 அல்லது கோஎஃப்எஸ் 31 இதனுடன் வேலி மசாலும் மிக்ஸ்டு ஃபாடர்ன்னு சொல்லக்கூடிய சரிவிகித அளவில் நம்ம கலந்து கொடுத்தோம் அப்படின்னோம்னா ஆடு மாடுகளும் நல்லா திடகார்த்தமாக இருக்கும், நல்லா சாப்பிடும். இது எப்படி நம்ம கல்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு 8 கிலோ விதை தேவைப்படும், ஹெக்டேருக்கு 20 கிலோ விதை தேவைப்படும். இதில் மிக முக்கியமாக நம்ம விதைச்சதுலேருந்து முதல் அறுவடை வரத்துக்கு 90 நாட்கள் ஆகும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மருதாம்பு வரத்துக்கு 50 நாள் ஆகும். ஒரு வருடத்திற்கு 7 முறை நாம் அறுவடை செய்யலாம். ஒவ்வொரு முறையும் நம்ம தலைச்சத்து உள்ள உரங்களை நம்ம வச்சா போதும், இது நல்லா வளர்ந்து வரும். மிக முக்கியமான ஒரு தீவன பயிர். இதற்கு மற்ற எந்த பூச்சிக்கொல்லி மருந்தும் மேலே பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. எந்த பூச்சிகளும் இதில் அதிகமாக வராது. இது ஆடு மாடுகளுக்கு ஒரு புரோட்டீன் ரிச் டயட்டு. எனவே நாம் கம்பு நேப்பியர் கிராஸ் அல்லது கோஎஃப்எஸ் 29 அல்லது கோஎஃப்எஸ் 31 சோளத்து கூட இந்த வேலி மசாலையும் நம்ம சரிவிகித அளவில் கலந்து கொடுத்தோம்னா ஆடு மாடுகள் நல்லா சாப்பிடும், நல்ல முறையில் திடகார்த்தமாக இருக்கணும். நன்றி, வணக்கம்.